வணக்கம் முருகன். இந்தியாவுடைய நிதி அமைச்சர் அதாவது ஜிஎஸ்டி ராணி நிர்மலா சீதாராமன் அவர்கள் டேக்ஸை குறைச்சிருக்காங்க. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவுடைய ஜிஎஸ்டி ராணி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மக்களுக்கான டேக்ஸை குறைச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு குறைச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 5%லேருந்து 28% வரும் சாதாரண மக்கள் யூஸ் பண்ணுற பொதுமக்கள் யூஸ் பண்ணுறனுடைய பொருட்களுடைய வரியை உயர்த்திருக்காங்க. உலகத்திலேயே பொருட்களுக்கு டேக்ஸ் அதிகமாக வைக்கிற நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா. டேக்ஸு எதை திரும்பினாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் டேக்ஸ் தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நாடு தான் இந்தியா. இந்தியா என்ன நினைக்கிறாங்க, இந்தியாவை ஆளுகின்ற முட்டாள் அரசியல்வாதி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டேக்ஸ் அதிகமாக போட்டால் இந்தியா உயர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது பணத்தை அதிகமாக அச்சடிச்சா அந்த நாடு உயர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி முட்டாள் அரசியல்வாதிகள் வெளிநாட்டில் நினைச்சாங்களோ அதை போலவே இந்தியாவை ஆள்ற அரசியல்வாதிகள் டேக்ஸ் அதிகமாக போட்டால் வருமானம் அதிகமாகிடும், இந்தியா உயர்ந்துன்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட முட்டாள்கள் ஆறுறதுனால தான் இந்தியா இன்னும் மோசமான நிலையில் போயிட்டுருக்கு. 76 வருஷம் ஆச்சு சுதந்திரம் வாங்கி. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து ஒரு பத்திரிகை நிருபர் கேள்வி கேட்டிருந்தாரு. மேடம், பூண்டினுடைய விலை 300 ரூபா வந்துருச்சு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கேட்டதுக்கு நான் பூண்டெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொன்னாங்க. அடுத்ததாக தக்காளியினுடைய விலை 200 ரூபா இருக்குது, அதை எப்போ குறைப்பீங்கன்னு கேட்டதுக்கு நான் தக்காளி யூஸ் பண்ணுறதில்லைன்னு சொன்னாங்க. ரீஃபைண்ட் ஆயிலினுடைய விலை 55 ரூபாயிலேருந்து 50 ரூபாயிலேருந்து 250 ரூபாய்க்கு ஏறிடுச்சுன்னு கேள்வி கேட்டதுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணுறதில்லைன்னு சொன்னவங்க தான் இந்த அதிமேதாவி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அப்படின்னா இவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பேஸ் ஃபுட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பேஸ் ஃபுட்டுனா விண்வெளி வீரர்கள்லாம் செவ்வாய் கிரகணத்துக்கு நிலவுக்கு ஸ்பேஸ்க்கெல்லாம் போகிறாங்க இல்லைங்களா, ராக்கெட் வர்றதுக்கு, அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. அங்கே போகிறவங்க என்ன உணவுப் பொருளை யூஸ் பண்ணுறாங்களோ அப்படிப்பட்ட உணவுப் பொருளை யூஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய அறிவாளி தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவங்ககிட்ட போய் பூண்டு விலை தெளிச்சு தக்காளி விலை அழிச்சு என்ன விலைன்னு கேட்டிங்கன்னா அப்படிப்பட்ட பதில் தான் அவங்ககிட்ட இருந்து கிடைக்கும். அடுத்ததாக டேக்ஸ் குறைச்சிட்டோம், அதனால் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க இந்திய மக்களுக்கு வருஷம் 50,000 ரூபா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இப்போ என்ன உங்களுக்கு ஒரு ஞானோதயம் பிறந்திருக்குது. 12 வருஷம் ஆச்சு நீங்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து மூணாவது முறை போலி வாக்காளரை எல்லாம் வாக்காளரை சேர்த்து வாக்காளர் பட்டியலில் சேர்த்து நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. 12 வருஷம் கழித்து இப்போ டேக்ஸை குறைச்சிட்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 50,000 ரூபா லாபம்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா 12 வருஷமாக விலையே திரித்தீங்களே. அப்படி 12 வருஷமாக சாதாரண மக்களுடைய வாங்குற பொருளில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 50,000 ரூபா கொள்ளடிச்சிருக்கவங்க தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அப்படி எடுத்துக்கொள்ளாமா? அதுதான் உண்மை. அடுத்ததாக டேக்ஸ் அப்படின்னா என்ன, சிம்பிளாக பார்க்கலாங்க. ஒரு வியாபாரி 100 ரூபா முதலீடு போட்டு ஒரு கள்ள மிட்டாயை ரெடி பண்ணி கடையில் விற்று கடன் கொடுத்து வாங்கி அந்த பணம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தா 100 ரூபாய்க்கு அவருக்கு 6 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஆனால் எந்த விதமான முதலீடுமே போடாத அரசு அந்த கள்ள மிட்டாய்க்கு 18 ரூபா டேக்ஸ் போடுது. இதுதாங்க டேக்ஸ். இதுக்கு மேலே சிம்பிளாக யாராலையும் சொல்ல முடியாது. அடுத்ததாக ஏழைகளுக்கான பட்ஜெட். இப்போதான் ஏழைக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. இதை ஒரு பிரச்சாரமாகவே செய்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவங்க. இந்தியா முன்னேற போகிறது, ஏழைகளுக்கான பட்ஜெட்டு, அனைத்து பொருள்களுமே மிக விலை குறைஞ்சிருச்சு, அக்டோபர் 22 முதல் ஒரு இந்தியாவுடைய கொண்டாட்டம் சொல்றாங்க. இது எல்லாமே ஏமாத்து வேலை. இப்படி மக்களுடைய மனதை திசை திருப்பதற்காகவே ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் பணத்தை கொடுத்து பொய் பிரச்சாரத்தை செய்கிறாங்க. 12 வருஷமா கொள்ளையடிச்சிட்டாங்க. ஆயிரக்கணக்கான கோடி லட்சக்கணக்கான கோடி கொண்டு போய் குஜராத்தில் முதலீடு பண்ணிட்டாங்க. இப்போதான் மக்கள் கண்ணுக்கு தெரியுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் 3 வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தல் வருது. அப்போ மறுபடியும் ஜெயிக்கலாங்கிற எண்ணத்தில் தான் இப்போ செய்கிறாங்க. மக்களுடைய வாக்காளர் போலி பட்டியலிருந்து எதிர்கட்சி கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி இனிமேல் ஜெயிக்க முடியாது, ஏதோ கொஞ்சம் நஞ்சம் நல்லது செஞ்சாலும் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறதுனால இப்படி ஏழைகளுக்கான பட்ஜெட்னு சொல்லிட்டு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக ட்ரம்ப், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு ஒரு சல்யூட் அடிக்கணும். அவர் முதல் தடவை ஆட்சியில் இருக்கப்பே சொல்லியிருந்தாங்க, உலகத்திலேயே டேக்ஸ் அதிகமாக விதிக்கிற நாடு இந்தியா. அப்படி டேக்ஸ் அதிகமாக விதிச்சா மட்டும் அந்த நாடு பணக்கார நாடாகுது. அறிவியலையும் உற்பத்தியிலையும் அந்த நாடு முன்னேறினா தான் பணக்கார நாடாக வசதி படைத்த நாடாகணும்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இருந்தும் ஏராளமான டேக்ஸை மக்களுக்கு சொந்த நாட்டில் விதித்தது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பொருளுக்கு விற்கிறாங்க. அதனால தான் தன்னுடைய சொந்த நாட்டு மேலே அக்கறை இருக்க ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கர்கள் வாங்குற பொருளுக்கு ஏராளமான டேக்ஸ் விதிக்கிறாங்க.
அதே அளவு டேக்ஸை நாங்கள் அமெரிக்காவுக்கு விதிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ டேக்ஸ் விதிச்சிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள். அதுக்கு முதல்ல நம்ம சல்யூட் அடிப்போம். நம்ம நாடு சொந்த நாடு இந்தியாவாக இருந்தாலும் சொந்த நாட்டு மக்களையே டேக்ஸ் போட்டு உயிரோட கொள்ளுற அரசு தான் ஆர்எஸ்எஸ் அரசு தான், பாரதிய ஜனதா கட்சி அரசு தான் தற்பொழுது இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது. அடுத்ததாக ஒவ்வொரு சாதாரண மக்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் ஐசியூவில் இருந்தால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ அப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கடந்த 12 வருஷமா உற்பத்தி பொருட்கள் எல்லா பொருளுமே விலையேறிடுச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷன் தனியார் ஆஸ்பத்திரியில் போய் ஐசியூவில் அட்மிஷன் ஆனானா 18% டேக்ஸ் வாங்குறாங்க இந்த நிர்மலா சீதாராமன் அக்கா அவர்கள். பொண்டாட்டி தாலி வச்சு ஊட்ட விற்று காட்டை விற்று புருஷன் பொண்டாட்டியை காப்பாற்றலாம், மகளை ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனால் அங்கேயும் 18% டேக்ஸ் போட்டு ஆப்பிரிக்கா காட்டில் வாழ்கிற மனுஷன் உயிரோடு இருக்கிறப்பயே அவனுக்கு தெரியாமல் அவனோட உடம்புல புகுந்து ரத்தத்தை உறிஞ்சிற அட்டை மாதிரி தான் இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஐசியூவில் இருக்கிற நோயாளிக்கு 18% டேக்ஸ் விதிச்சிருக்காங்க. அப்படி என்றால் அவனோட டேக்ஸ் ராணி அப்படிங்கிறதுல, ஜிஎஸ்டி ராணி அப்படிங்கிறத அழைக்கிறதுல எந்த விதமான தவறுமே கிடையாது. அடுத்ததாக விவசாயி உற்பத்தி பொருளுக்கு டேக்ஸ். அதாவது இந்தியா ஒரு முழுமையான விவசாய நாடு. 85% மேலே விவசாயிங்க தான் இந்தியாவில் இருக்காங்க. அப்படிப்பட்ட விவசாயிகளுடைய நிலை மோசமான நிலையில் இருக்குது. அந்த விவசாயிகள் விவசாயத்துக்காக உபயோகப்படுத்துகிற டிராக்டரு, ட்ரில்லரு, மரம் நடு இயந்திரம், நாற்று நடு இயந்திரம், நாற்று புடுங்குற இயந்திரம், அது மட்டும் இல்லாமல் உரம், இந்த எல்லா விவசாய பொருட்களுக்குமே 18% டேக்ஸ் வச்சிருக்காங்க அக்கா. இப்போதான் 8% குறைச்சிருக்காங்க. இப்போ சொல்கிறாங்க விவசாயிகளுக்கு ஒரு வளமான எதிர்காலம் 2026 அக்டோபருக்கு மேலே தான் இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த 12 வருஷ ஆட்சி மோடியினுடைய ஆட்சி சாதாரண இந்திய மக்களுக்கான ஆட்சி கிடையாது. அதானி, அம்பானி மற்றும் குஜராத்தியர்களுக்கு உண்டான ஆட்சி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வரி பணத்தையும் கொண்டு போய் குஜராத்தில் முதலீடு பண்ணி வங்கிகள் மூலமாக குஜராத்தியர்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி கடன் கொடுத்து அதானியை உலகத்தின் 6வது பணக்காரராக மாற்றியிருக்கிறார் மோடி அவர்கள். அப்படி ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னால சில 100 கோடிக்கு பணக்காரராக இருந்தார் அதானி. இப்பொழுது 7 லட்சம் கோடி 9 லட்சம் கோடிக்கு பணக்காரராக மாற்றியிருக்கிறார் அதானி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் குஜராத்தில் இருக்கவங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான கோடி பேங்க்ல கடன் வாங்கிட்டு நாட்டை விட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க. அந்த பணத்தை வசூல் பண்ணிக்கிறதுக்கு இவர்களுக்கு தைரியம் இல்லை. அதுக்கு பதிலாக அந்த பணத்தை எல்லாம் வாராக்கடனில் தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி தான் இந்த ஆட்சி. அடுத்ததாக தென் மாநிலத்தின் மேலே எவ்வளவு மோசமான மனநிலையில எண்ணத்தில் மோடி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரே ஒரு உதாரணம் போதுங்க. தென் மாநில மக்கள் உபயோகப்படுத்துகிற சாப்பாட்டு பொருளான இட்லி, பொங்கல், பூரி இதுக்கெல்லாமே டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் வட மாநில மக்கள் சாப்பிட்ற சப்பாத்திக்கு டேக்ஸ் கிடையாது. இதிலிருந்து மோடி எவ்வளவு மோசமான எண்ணம் படைத்தவர் தென் மாநிலத்து மேலே அப்படிங்கிறத நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக ரஷ்யா கச்சா எண்ணெய். உக்ரைன் ரஷ்யா போருக்கு பிறகு உலகம் முழுக்க ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் ரஷ்யா கச்சா எண்ணெய் யாரும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் போட்டாங்க. அதையும் மீறி இந்தியா ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி இந்தியாவில் ரீஃபைனரி பண்ணி இந்தியாவிலேருந்து அந்த கச்சா எண்ணெய் பெட்ரோல் டீசலை வெளிநாட்டுக்கு விற்பனை பண்ணி ஆயிரக்கணக்கான கோடியில் லட்சக்கணக்கான கோடி இந்தியர்கள் சம்பாதிக்கிறாங்க. இந்தியாவில் எல்லாம் இல்லை, குஜராத்தை சேர்ந்த அதானி, மோடி மற்றும் குஜராத்தியர்கள் சம்பாதிக்கிறாங்க. இந்தியாவில் உற்பத்தி செய்கிற பெட்ரோலுடைய விலை இந்தியாவில் 100 ரூபாய், அதே வெளிநாட்டில் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இங்கே உற்பத்தி பண்ணி அங்கே கம்மி விலைக்கு விற்கிறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு 100 ரூபாய்க்கு ஒரு லிட்டர் பெட்ரோலுடைய விலை 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படிப்பட்ட மோசமான மனநிலையில் இருக்கிற ஆட்சி தான் தற்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்ததாக அதானிக்கு மோடி பினாமியா இல்லை மோடிக்கு அதானி பினாமியா அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு 12 வருஷத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி சொத்து 6000 கோடியாக இருக்கிறது. இந்தியாவை 75 ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டு இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்து வெறும் 1500 கோடி ரூபாய். அதிலிருந்தே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக 16000 கோடி ரூபாய் வங்கி பணத்தை காணும். அதாவது இந்தியாவுடைய வரி பணம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி ஒரு மாதத்துக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் டேக்ஸ் வாங்குது பாரதிய ஜனதா கட்சி. அப்படி வாங்கின டேக்ஸ் பணம் 16 லட்சம் கோடி எங்கே போயிடுச்சுன்னு காணும்னு சொல்லிட்டு சிஏஜி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த பணம் எல்லாமே குஜராத்தியர்களுக்கும் அதானிக்கும் அம்பானிக்கும் வாரி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு
இந்தியாவில் என்னைக்காவது ஒரு நாள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், நிதின் கட்கரி, ராஜ்நாத் சிங் இவங்கெல்லாம் சாகரவர்களும் ஜெயிலே இருக்க போறாங்க. அந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி தான், மோசமான ஆட்சி தான் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக ஆர்எஸ்எஸ் தொடங்கி 100 வருஷம் ஆச்சு. நாங்கள் வந்தால் இந்தியாவில் தேனாரும் பாலாரும் மாற்றுருவோம், ஒரு சொர்க்க பூமியாக மாற்றிடுவோம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. மோடியை வச்சு ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இப்படி டேக்ஸை போட்டு உயிரோட தன் சொந்த நாட்டு மக்களை கொள்கிற ஒரு ஆட்சியை தான் ஆர்எஸ்எஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம் ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம் என்ன, சித்தாந்தம் என்ன அப்படின்னு புரிந்துக்கலாம். மொத்தத்தில் ஜிஎஸ்டி ராணி அவர்கள் உயிரோட இந்திய மக்களை டேக்ஸ் போட்டே கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.